ஒரு சுவையான கருவேப்பிலை குழம்பு செட்டிநாட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கப் கருவேப்பிலையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெந்தயம், கடுகு, மிளகு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். அது கூட சின்ன வெங்காயமும் பூண்டும், உரித்து வச்ச பூண்டும் சேர்த்து வதக்கிக்கணும். நம்ம வதக்கி வச்ச கருவேப்பிலையை நல்லா அரைச்சிட்டு அதோடு சேர்த்து தக்காளியும் கருவேப்பிலை பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கணும். நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் புளி தேவையான அளவு கலந்து வச்சுக்கிட்டு அதிலே சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த குழம்ப கொதிக்க விட்டு நல்லா வற்றின பிறகு இறக்கிக்கலாம்.